ஜென்ம ராசிக்குள்ள கேது ஞான மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிறதுனால நம்மளுடைய சிம்ம ராசிக்கு மனதில் கொஞ்சம் குழப்பம், தேவையில்லாத சிந்தனை, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை முறை முயற்சி பண்ணினாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை. குறிப்பாக ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இறங்குனீங்கன்னா கூட அந்த தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் வரும். பொதுவாக சிம்மராசி என்பவர்களுக்கு தடை வர்றது பிடிக்காது, யாராவது எதிர்த்து இடைஞ்சல் கொடுத்தாங்கன்னா பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவமாக தான் வருகின்ற நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? பொதுவாக நிறைய இடைஞ்சல்களையும் நிறைய இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு வருகின்ற நாட்களாவது நல்ல ஒரு சிறப்பாக இருக்குமா, எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்குமா, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவுவாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் நம்பியிருப்பீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு உறவுகளை. அந்த உறவுகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவசரத்துக்கு உதவ மாட்டாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் கூட நிறைய நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக மேலதிகாரிகளை உங்களுக்கு கொஞ்சம் கெடுபிடியை கொடுப்பாங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா இந்த வேலை தொடர்ச்சி அதை செய்யலாமா, இல்லை வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசிக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு சில இடைஞ்சல்கள், வீட்லேயுமே கூட உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சவங்களுக்கு இந்த முதலீட்டுக்கு ஏற்ப ஆதாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றையுமே போராடி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். பொதுவாக சிம்மராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் அதில் உடனே அதற்கான பலன் கிடைக்கும். ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அதற்கான பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் சிம்மராசி என்பர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயமே கொஞ்சம் தடையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற அந்த வேகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல இடைஞ்சலாக முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிவுகளையுமே டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவுகள் வேகமாக எடுக்கும்போது அது ஒரு சில இடத்துல மற்றவங்களுக்கு பிரச்சனையாகவும் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாகவும் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. கடந்த 6 மாதங்களாகவே, 6 மாதம்னு சொல்ல முடியாது, கடந்த ஓராண்டுகளாகவே நிறைய இன்னல்களை இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவித்துட்டு இருக்கீங்க. எப்போ ஜென்மத்துக்குள்ளே கேது வந்துச்சோ அதனால் நிறைய இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் மிகப்பெரிய இன்னல் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த குரு பயிற்சி தான் இந்த இன்னல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் சனி பகவான் வருகின்ற நாட்களில் வக்கரகமாக இருக்கிறார். இந்த சனி பகவான் வக்கரகமாக இருக்கும்போது நம்மளுடைய சிம்மராசிக்கு அப்படிங்கிறது அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, ஒரு ரெஸ்ட்டு, ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க போகுது. அதனால் ஒரு சில முன்னேற்றம், தொழிலில் ஒரு சில லாபம், செய்கிற இடத்துல ஒரு சில சாதகமான பலன், எது எடுத்தாலும் தடையவே இருந்தவங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன் கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த சனி வக்கரக காலத்தில் நம்மளுடைய சிம்மராசிக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு யோக பலன்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இந்த 132 நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் வக்கரக காலத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய சிம்மராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் செலவுகளை கொஞ்சம் அதிகரித்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக கடந்த 6 மாதமாக நிறைய இன்னல்களை சந்திச்சிருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அந்த இன்னல்களிலிருந்து ஓரளவுக்கு விடுவு காலம் கிடைக்க போது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை கடந்த 6-7 மாதமாகவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சம்பாதிச்ச காசு எல்லாமே இந்த ஆரோக்கியத்துக்காக
மருத்துவ செலவுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்த 6 மாதமாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டுருக்கு. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த துணிச்சலை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. தாய் வழி உறவுகள் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பணி செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இவங்களாம் நம்மளை எதிர்த்து நிற்பாங்களான்னு. ஆனால் அவங்களாம் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து நிற்பாங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்களாக வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் அப்படின்னா ஒரு இடம் தான், ஒரே இடத்துல வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முடிவெடுப்பாங்க. இதை எல்லாத்தையும் அரவணைச்சு போக முடியாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில சங்கடங்கள் வரத்துக்கான சூழ்நிலையும் இருக்குது. ஒவ்வொரு நபர்கிட்டையும் பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலையே அப்படி தான் இருக்கும். ஏன்னா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறார் இல்லையா, அதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, வீட்டில் குடும்பத்தில் கூட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. கவனச்சிதறல் போன்ற பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு மனதை ஒருமுகப்படுத்திட்டு படிச்சிங்கன்னா கூட இடைஞ்சலாக ஒரு சில மாணவர்களோ ஒரு சில நண்பர்களோ இந்த காலகட்டத்தில் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில மனச்சிதறல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படுறதுனால ஒருமுகப்படுத்தி படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் மனதை ஒருமுகப்படுத்திட்டு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனதை ஒருமுகப்படுத்திட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் முடிந்தால் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் சென்றுட்டு வாங்க. முடிந்தால் மாதம் போயிட்டு வாங்க. இந்த சிம்மராசி என்பவர்கள் மட்டும் மாதம் நீங்கள் போகிறதன் மூலிமா மனதில் ஒரு அமைதி கிடைக்கும், மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். கேது ஜென்மத்தில் உள்ள இருக்கிறதுனால மனதில் குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வருது இல்லையா, அது கொஞ்சம் சரியாகும். ஒரு சிலர்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனையினால நிறைய அவதிப்பட்டு இருக்கீங்க. ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இதை மட்டும் செய்யுங்க, மன அமைதி கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கணக்கம்பட்டி சித்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஜீவ சமாதியில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கூட நீங்கள் கலந்துக்கிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடிகள் எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன எதிர்பாரை எண்ணங்கள், ஒரு சில இடமாற்றங்கள், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு சில இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் விருப்பமில்லாத இடமாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. அதற்கான வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும். முயற்சி பண்ணுங்கள், ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஜூலை 8 முதல் லாபஸ்தானத்தில் புதன் வரும்போது எடுக்கிற வேலை ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உங்களை தேடி ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். உங்களை விட்டு விலகினாங்க இல்லையா, அந்த உறவுகள்லாம் மீண்டும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை 8லேருந்து ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த பூரம் நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் சரியாகும். தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள், போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் சரியாகும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். அதற்கான முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பெருசாக லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. கடந்த நாட்களை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் நிரந்தர குடியுரிமை பெறத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இடைத்தரகர்களால் ஒரு சில இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஊழியம் கூட இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசிக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் கடந்த 6-7 மாதமாக பார்த்திங்கன்னா ஊதியத்தை கொஞ்சம் பிடிச்சிட்டு கொஞ்சம் மட்டும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். விரைய குருவால் கொஞ்சம் செலவுகள் அதிகரித்தாலும் மனதில் ஓரளவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் புதன் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சனி வக்கரக காலத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ உங்களை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.